என்சிஆர்டியின் அறிக்கையில் மன்னிப்பு என்ற வார்த்தையே இல்லை. இது நீதிமன்றத்தின் மீதான திட்டமிட்ட தாக்குதல். தடை செய்யப்பட்ட 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தை வைத்திருந்தால் 8ஆம் வகுப்புக்கான பாடப்புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு அவமதிப்பு, கொலீஜியம் என்று நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கின்ற அந்த சுதந்திரத்தையும் உரிமையையும் இல்லாமலாக்கியது மோடி அவர்களின் அரசு. பிஜேபியோட எலக்டோரல் பாண்ட், இதை நம்மால மறந்திருக்க முடியுமாங்க? பிஜேபி என்கின்ற கட்சிக்கு கட்சி நிதியை கொடுக்கின்றன. பிஜேபி ஆளாத மாநிலங்களில் ஆளுநர் மூலமாக எவ்வளவு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறது. BR கவாய் அவர்கள் மீது ராகேஷ் கிஷோர் என்கின்ற வழக்கறிஞர் காலணியை தூக்கி வீசினார். சனாதனத்தை இழிவுபடுத்துவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். பிஜேபி திரும்ப நீதிமன்றத்தை இழிவுபடுத்துகிறது. பிஜேபி அரசுக்கு உச்ச நீதிமன்றம் தேவையில்லை. அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமும் தேவையில்லை. இதனை ஒரு சாதாரண தவறாக கருத முடியாது. என்சிஆர்டியின் அறிக்கையில் மன்னிப்பு என்ற வார்த்தையே இல்லை. நீதிமன்ற அவமதிப்பு என்ற நிலையில் வந்த பின்புதான் மன்னிப்பை கோரியுள்ளது என்சிஆர்டி. இது நீதிமன்றத்தின் மீதான திட்டமிட்ட தாக்குதல் என்று காட்டமாக உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறது. சுவோமோட்டோவாக இந்த வழக்கையும் பதிவு செய்திருக்கிறது. இந்த திட்டமிட்ட தாக்குதலில் ஈடுபட்ட அந்த குழுவினர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. என்னங்க பிரச்சனை? இவ்வளோ காட்டமாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கே அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை. என்சிஇஆர்டி என்ற அந்த நிறுவனம் தயாரிக்கின்ற சமூக அறிவியல் பாடப்புத்தகம் 8ஆம் வகுப்புக்கான பாடப்புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்பதாக ஒரு பாடத்தை சேர்த்திருக்கிறார்கள். இதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். யோசிச்சு பாருங்களேன். பிஜேபி அரசு பதவியேற்ற நாளிலிருந்து தனக்கு எதிராக களமாடுபவர்கள், தனக்கு எதிராக உத்தரவு போடுபவர்கள், தனக்கு எதிரான தீர்ப்புகளை கொடுக்கின்ற நீதிபதிகள், இவர்கள் மீதெல்லாம் பலவிதமான சங்கடங்களை உருவாக்குவது போல அல்லது பலவிதமான அவதூறுகளை உருவாக்குவது போல் திட்டமிட்ட காய்களை நகர்த்துவது என்பது பிஜேபியின் வழக்கம். இப்பவும் நீதித்துறையில் ஊழல் என்கின்ற இந்த பாடம் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு அவமதிப்பு என்று உச்ச நீதிமன்றம் கருதுகிறது. அதில் உண்மையும் இருக்கிறது என்று நிச்சயமாக சொல்லலாம். இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கிய அந்த குழுவினர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ஏன் பதிவு செய்யக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் கேட்கிறது. அதை தவிர இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கிய அந்த நிபுணர்களின் பட்டியலை உச்ச நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. இவ்வளோ நீளமான பிரச்சனை, நீதித்துறையில் ஊழல் என்று பாடம். யோசிச்சு பாருங்க. இதன் மூலமாக பிஜேபி அரசு இந்திய மக்களுக்கு சொல்ல வருவது என்ன என்றால், இந்திய மக்கள் சாமானியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய கடைசி நம்பிக்கை என்பது நீதித்துறை தான். தனக்கு எந்த அலுவலகத்திலேயே நீதி கிடைக்கல, எந்த அதிகாரிகிட்டே நீதி கிடைக்கல, எந்த நிறுவனத்திலேயே நீதி கிடைக்கல என்றால் கடைசியாக இந்திய மக்கள் நம்புகின்ற ஒற்றை நம்பிக்கை நம்முடைய ஜனநாயகத்தின் தூண், அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமை என்பது நீதியின் மூலமாக கிடைக்கும். அந்த நீதியும் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இன்னமும் இந்தியாவில் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையை சிதைக்க வேண்டும், அந்த நம்பிக்கையை இல்லாமலாக்க வேண்டும், அந்த நம்பிக்கையில் கரையை ஏற்படுத்த வேண்டும், அந்த நம்பிக்கையில் கரும்புள்ளியை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் ஒற்றை நோக்கம். சரி, பிஜேபி ஏன் இவ்வளோ காட்டமா ஒரு செயலை செய்கிறது அப்படின்னா அதற்கும் வரலாறு இருக்கு. அது என்னன்னா, கொலீஜியம் என்று நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கின்ற அந்த கொலீஜியம் என்கின்ற அந்த முறையை நிறுத்திவிட்டு நீதிபதிகள் தேர்வு முறைமை என்ற ஒன்றை உருவாக்கியது பிஜேபி அரசு. அதன் மூலமாக நீதிபதிகள் மீது தனக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டை இன்னமும் அதிகரித்திருக்கிறது. அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. கொலீஜியம் என்பது நீதிபதிகளின் சுதந்திரத்துக்கான, நீதிபதிகளின் உரிமைகளுக்கான ஒரு அமைப்பு. அந்த சுதந்திரத்தையும் உரிமையையும் இல்லாமல் ஆக்கியது மோடி அவர்களின் அரசு, பிஜேபி அரசு. அது முதல் விஷயம். அடுத்தது 2018ங்க. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 4 முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் செய்தியாளர்களை சந்தித்து
பல விஷயங்களை வெளியே பகர்ந்தபோது இந்தியா அதிர்ந்து போய் பார்த்தது. ஏனென்றால் இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பில் இதுவரைக்கும் பேசியதில்லை என்னும்போது அந்த நீதிபதிகள் அவர்களுக்குண்டான அழுத்தங்கள், அவர்களுக்குண்டான அச்சுறுத்தல்கள் எல்லாவற்றையும் உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக பொதுமக்களுக்கு அறிவித்தது. அடுத்தது பிஜேபியோட எலக்டோரல் பாண்ட். இதை நம்மால மறந்திருக்க முடியுமாங்க? அந்த எலக்டோரல் பாண்ட் மூலமாக எத்தனை நிறுவனங்கள் பிஜேபி என்கின்ற கட்சிக்கு கட்சி நிதியை கொடுக்கின்றன, கோடி கோடி கோடியாக கொடுக்கின்றன. உடனடியாக அவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படுகின்றன, அவர்கள் மீது நடந்த ரெய்டுகள் இல்லாமலாக்கப்படுகின்றன, அவர்களுக்கான அந்த ஐடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் என்கின்ற அச்சுறுத்தல்கள் காணாமல் போகின்றன. அதை தவிர பிஜேபி அரசின் கட்டுமான ஒப்பந்தங்கள், பிஜேபி அரசின் நிலக்கரி ஒப்பந்தங்கள், பிஜேபி அரசின் கனிமவள ஒப்பந்தங்கள் எல்லாமே அதை எலக்டோரல் பாண்டு நிதி கொடுத்த நிறுவனங்களுக்கு உடனடியாக அளிக்கப்படுகின்றன. அப்படி என்றால் இது முன்கூட்டியே கொடுக்கப்படுகின்ற ஒரு சலுகை. முன்கூட்டியே இந்த நிறுவனங்கள் ஊழல் செய்வதன் மூலமாக, கையூட்டு கொடுப்பதன் மூலமாக பிஜேபி மோடி அரசாங்கத்தின் ஒப்பந்தங்களை பெறுகின்றன என்று ஒரு குட்டு வைத்தது உச்சநீதிமன்றம். அதன் மூலமாக எலக்டோரல் பாண்ட் திட்டத்தை ரத்து செய்தது. அதுவும் பிஜேபி அரசுக்கு மிகப்பெரிய அடி. இதையும் நம்ம பார்த்தோம். இதை தவிர மிக முக்கியமான ஒன்று, பிஜேபி ஆளாத மாநிலங்களில் அந்த மாநில அரசுகளுக்கு ஆளுநர் மூலமாக எவ்வளவு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி மாநில அரசுகள் உருவாக்குகின்ற மசோதாக்களுக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவில் குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது முடிவை தெரிவிக்க வேண்டும் என்பதாக ஒரு சட்டத்தை, ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்தது. இது மோடி அரசு எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய குட்டு, மிகப்பெரிய ப்ளோ என்று நிச்சயமாக சொல்லலாம். அதுல மிக உச்சபட்சமாக மோடி அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திற்கு செய்த செயல் அப்படின்னா என்ன தெரியுமா? தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கின்ற அந்த குழுவில் உச்சநீதிமன்ற அந்த நீதிபதியும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வரைமுறையை கைவிட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாமலே தேர்தல் ஆணையரை பிரதமரும் அவர் கைகாட்டுகின்ற அமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் தேர்ந்தெடுக்கலாம் என்கின்ற ஒரு சட்ட திருத்தத்தை பிஜேபி அரசு செய்தது அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். அடுத்தது, ஓய்வு பெற்ற மாண்பமை நீதிபதி BR கவாய் அவர்கள் மீது ராகேஷ் கிஷோர் என்கின்ற வழக்கறிஞர் காலணியை தூக்கி வீசினார். இது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ராகேஷ் கிஷோர் என்கின்ற அந்த வழக்கறிஞர் சொன்ன காரணம், சனாதனத்தை இழிவுபடுத்துவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். சனாதனத்தை இழிவுபடுத்துவதை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் பிஜேபி திரும்ப திரும்ப நீதிமன்றத்தை இழிவுபடுத்துகிறது, நீதிபதிகளை இழிவுபடுத்துகிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இழிவுபடுத்துகிறது. அதன் மூலமாக இந்திய மக்களின் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தையும் நீதி பரிபாலனத்தையும் இழிவுபடுத்துகிறது என்பதை இப்போது இந்த நீதித்துறையில் ஊழல் என்கின்ற பாடத்தை சேர்த்திருப்பதன் மூலமாக பிஜேபி அரசு வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. பிஜேபி அரசுக்கு உச்சநீதிமன்றம் தேவையில்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தேவையில்லை, டாக்டர் அம்பேத்கர், அறிவர் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமும் தேவையில்லை, அரசியல் சாசனமும் தேவையில்லை. பிஜேபி அரசு கொண்டாடுகின்ற ஒரே ஒரு விஷயம் மனு என்கின்ற அந்த சித்தாந்தம் மட்டும்தான். மனு என்பதில் நீதியும் கிடையாது, மனு என்பதில் தர்மமும் கிடையாது, மனு என்பது இந்திய மக்களுக்கு எதிரான சித்தாந்தம் என்பதை நாம் அத்தனை பேரும் உணர வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு நீதித்துறையில் ஊழல் என்கின்ற அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் மிகவும் கோபமாக, மிகவும் காட்டமாக கண்காணித்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக நீதித்துறையின் மீது ஒரு களங்கத்தை உருவாக்குகின்ற பிஜேபி அரசின் முயற்சியை முளையிலேயே கிள்ளி எறிந்திருக்கிறது உச்சநீதிமன்றம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளலாம். பிஜேபி அரசு, மோடி அவர்களின் அரசுக்கு மனுதான் ஒரே சாஸ்வதம், மனுதான் ஒரே சாசனம். ஆனால் இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் இந்திய அரசியலமைப்பு தான் சாசனம், இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் ஒரே சாசனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.